தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தின் மீது லாரியும் காரும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பழுதாகி நின்ற லோடு லாரி மீது கார் மோதியதே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்போ காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை நிலவரம் எப்படி இருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, சென்னையிலிருந்து மதுரையை நோக்கி மாருதி எர்டிகா வாடகை கார் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நத்தம் பறக்கும் பாலத்தில் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த காரில் முதியவர், 2 குழந்தைகள் என குடும்பத்துடன் ஓட்டுநரை சேர்த்து மொத்தம் 7 பேர் பயணித்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கார் என்பது நத்தம் பாலத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது சாலையோரத்தில் லாரி ஒன்று பழுதாகி நின்றுள்ளது. இதனிடையே அதை கவனிக்காத காரின் ஓட்டுநர் பழுதாகி நின்ற லாரியின் மீது மோதியுள்ளார். இதில் அப்பளம் போல கார் நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட மொத்தம் 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் இந்த சம்பவத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தகவல் விரைந்து வந்த ஊமச்சிக்குளம் காவல்துறையினர் படுகாயமடைந்த 6 குழந்தைகள் மற்றும் 6 பேரை சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஓட்டுநரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் காரின் ஓட்டுநர் அதிவேகமாக காரை இயக்குவதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து படுகாயமடைந்த 6 பேரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களுக்காக.